இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரம்பரியமான உளுந்தங்களி சுவை மனம் அதோட நிறைய சத்துக்கள் நிறைந்த வளர் இளம் பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இது செய்கிறதுக்கு நம்ம தோல் உளுந்து கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தை நம்ம முதல்ல வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி அதையும் நம்ம வெறும் வாணலியில் போட்டு நல்ல பொரி அரிசி ஆகிற அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டையுமே ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் ஒன்றா சேர்த்து அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு 1 கப்புனா 1 கப் நல்லெண்ணெய் அதே அளவு எடுத்துக்கலாம். 1 கப் கருப்பட்டியும் எடுத்துக்கலாம். இனிப்பு கூடுதலாக தேவைப்படுறவங்க 1/2 கப் அளவு கூட இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவில் 1 கப் எடுத்துக்கிட்டு தண்ணி ஒரு 3-3.5 கப் அளவு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இதோட முதல் ஸ்டெப்பு. நம்ம ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் இறக்கி வைக்கிற வரைக்கும் கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம தண்ணியாக ஊற்றின மாவு கெட்டியாக கொஞ்சம் களிப்பதமாகும். மாவு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் நல்லெண்ணெயை நம்ம அதில் சேர்க்கணும். பார்க்குறதுக்கு நல்லெண்ணெய் நிறைய இருக்கிறது போல் தோணினாலும் நல்ல வேக நல்ல கெட்டியாகி அந்த மாவுக்குள்ளேயே அந்த எண்ணெய் முழுவதும் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1 கப் கருப்பட்டி நல்லா பொடிச்சு வச்சுருக்குறோம். அந்த கருப்பட்டியை நம்ம அதில் சேர்த்துக்கணும். கருப்பட்டி கரைஞ்சி அதில் ஒன்றா சேர்ந்து அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருக்கும்போது எண்ணெய் அந்த களியிலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். கையில் ஒட்டாமல் வரணும். கலர் மாறி கொஞ்சம் அல்வா மாதிரி கருப்பான நிறத்துக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற அந்த பதம் கொஞ்சம் மாறி உங்களுக்கே தெரியும். சட்டியிலையும் ஒட்டாமல் வரும். நம்ம கையில் தொட்டு பார்த்தா கூட ஒட்டாத ஒரு தன்மையில் வரும். ஆனால் கொஞ்சம் இளக்கமாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த களியை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஆறின பிறகு பார்த்தா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது மாறிடும். இது வளர் இளம் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமே சாப்பிடலாம். முதுகு வலி கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பை நம்ம இதில் குறையாதான் சேர்த்துருக்குறோம். அதனால் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சேர்த்துக்கலாம்.